என்னென்ன பா அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது மே மாருதே பாவிலா குமரியே சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. டியர் மாண்டிஸ், தளபதி விஜயோட கெரியர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிலிம்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் கில்லி தான். ஆனா இந்த ஸ்ரீலங்கா காரணங்க பால்ல பள்ளி விழுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செதச்சு வச்சிருக்காங்க படத்தை. விஜய் ஃபேன்ஸ், இந்த கருமத்தெல்லாம் நீங்க பார்த்துட்டு விஷத்தை குடிச்சிடாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. What nonsense you are talking about me? ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஜந்து யாருன்னா ஹீரோ இல்ல, ஹீரோவோட தங்கச்சியா நடிச்ச 40 வயசு ஓல்டு லேடி இவங்க தான். எங்க நம்புங்க, மதர் பிராமிஸுங்க. அந்த லேடிக்கு 43 வயசா. சுகர் பேஷண்டா நானு. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கிற இந்த பிலிம் தான் ஸ்ரீலங்கன் கில்லி. அடுத்து நம்ம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா நம்மளோட முத்துப்பாண்டி. அந்த கேரக்டர்ல நடிச்சவர் இவர் தான். நீங்க இவரை கூட்டத்துல எங்கேயாச்சும் நிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் இவருக்குமே வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அது மாதிரியான முக பாவனைகள்லாம் இவர் கொடுத்துட்டு இருக்காரு. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அடுத்து நம்ம பார்க்க போற கேரக்டர் கில்லி திரிஷா. பட் என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐ லைக் இட். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அடுத்து இவர் தான் கில்லி ஹீரோட அப்பா. பார்க்க பார்ட் டைம் போலீஸ் மாதிரி இருப்பாரு. உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? அடுத்து இவங்க தான் கில்லி அம்மா. அம்மா, நீங்க என்னமோ பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா எனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே. அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கில்லி விஜய் வருகிறார். என்னடா இது, கில்லி விஜய் வருவாருன்னு பார்த்தா ஏதோ குப்பருக்கு கடந்த ஆமையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன மிருகம், நீர் யானையா? யோ எடிட்டரு, போதுயா, ரொம்ப பண்ணிராத. ஆல்ரெடி ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க எல்லாம் என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்க ஊர் படத்தை நீ கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதுல நீ வேற போடியா அந்த மூஞ்ச. கில்லி விஜய் நீங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? யாரா அந்த பள்ளி? பாக்க உன்ன மாதிரியே இருப்பான்னு சொன்ன உன் தம்பி எங்க இருக்கானே தெரியலையே. யோ, அங்க என்ன பிக்சர் படம் செக் பண்ற? போய் ஆடு. எனக்கு 1க்கு வருது, இல்ல 2க்கு வருது. 3 நிமிஷத்துல வந்துடுறேன். வரட்டா? டியர் மாண்டிஸ், தளபதி விஜயோட கெரியர்லயும் சரி, கில்லி படத்துலயும் சரி, மோஸ்ட் ஃபேவரட் சாங்னா சின்ன குழந்தை கூட சொல்லும் அர்ஜுனர் வில்லு அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டை இவனுங்க சின்ன பின்னமாக்கினதை பார்க்கணுமே நீங்க. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. மே மாருதே பாவிலா குமரியே. ஆக்ரோஷமா பாட வேண்டிய சாங்க ஆய் போகும்போது பாட வேண்டிய சாங்கா மாத்தி அதை நாரடிச்சு, ஏன்டா இந்த கொலவெறி உங்களுக்கு? என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம ஒரு சாங் எடுத்து வச்சு உண்மையை சொல்லு, நீ கில்லி படத்தை பாத்தியா இல்ல வேற எதுவும் டிவிடியை மாத்தி போட்டு பாத்துட்டியா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? லவ் பண்ற சிச்சுவேஷன் சாங்காடா அது? திருப்பி அந்த பாட்டை நாங்க போட்டு கேட்க முடியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறவன் இதெல்லாம் பண்ணுவானா ப்ரோ? நீங்களே சொல்லுங்க மாண்டிஸ். சரி, இதை பார்த்துட்டு 2 நாள் எனக்கு தூக்கமே போச்சுரா. என்னத்த சொல்ல. அடுத்த சாங் என்ன அப்படின்னா திரிஷாவுடைய இன்ட்ரோ சாங். இந்த சாங் திரிஷாவோட கெரியர்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங்னா இந்த ஷல்லல்லா. ஆமா, பாவிலாம் என்ன? 3ஆவதா ஒரு சாங் ஒன்று வச்சிருக்கானுங்க. ஆனா அந்த கர்மத்தை தான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு. சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது.
छीन कर पाया नुम्बेरुव में हुआ आदरे ओ महजिया ओ महजिया ஏய்யோ எங்க ஆளுங்க ட்ரோல் பண்ண சாங்கெல்லாம் நீ சீரியஸா எடுத்து ட்ரை பண்ணிருக்க பாத்தியா? ரைட்டு, படத்தை நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணா என்ன, ஏதாச்சும் பண்ணு. சாங்கே இப்படி கழிஞ்சு வச்சிருக்காங்கன்னா பேதியில போவானுங்க. படத்தை என்ன பாடுபடுத்தி வச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த கில்லி படத்துல விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவாடை ஒண்ணு கட்டிட்டு அவர் கியூட்டான ஒரு சீன் ஒண்ணு பண்ணிருப்பார் கில்லி படத்துல. ஆனா இவனுங்க பண்ணிருக்காங்க பாருங்க, கியூட்டா பண்ண சொன்னா காட்டுக்குள்ள உட்காந்து கக்கா போன மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? ஓல்ட் ஏஜ் குரூப்ஸ் பீப்புள், பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அது ஏன் வாய் அப்படி போகுது? என்னமோ மாதிரி இருக்குடா அதை பார்க்க. யாரா சொல்லுங்கடா, அந்த ஆளு கியூட்டுன்னு நினைச்சு கண்ட கர்மாதத்தெல்லாம் வாயில வச்சு பண்ணிட்டு இருக்கான். மக்களே, அந்த பொண்ணோட ரியாக்ஷனை பாருங்களேன். ஏதோ ஒரு கெட்ட வாடை வந்துச்சுன்னா நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல அந்த புள்ள உட்காந்துருக்கு. ஷூட்டிங் போறீங்களா ஸ்ரீலங்கன் முத்துப்பாண்டி, கொஞ்சமாச்சும் பாடி ஸ்ப்ரே வாச்சு அடிச்சுட்டு போங்க. யோ அக்கல கீழே போடு ஸ்டூபிட். கர்மா கில்லி படத்துல நம்ம விஜய் வந்துட்டு டக்குன்னு சமாளிக்கிறதுக்காக ஒரு சாமி பாட்டு பக்தி பாட்டு ஒண்ணு பாடுவார்ல, அது மாதிரி இந்த ஜந்து ஒண்ணு பாடுது பாருங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி அந்த ஆளு குளிக்கல தானே? இந்த படத்துல எவனுமே குளிக்க மாட்டான்டா. ஏன்டா இப்படி கப்பு பிடிச்சு படம் எடுக்கிறீங்க? அது இருக்கட்டும், இந்த 40 வயசு ஆயாவை ஏன் இப்படி நிக்க வச்சிருக்கீங்க? ஆயாவை கூட நிக்க வைக்க மாட்டீங்களா படத்துல? கிளாமரே இல்லனாலும் ஒரு கிளாமரை சேர்த்துடுறது அதுல. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ஏன் இப்படி இலை உழுந்த மாதிரி ஒப்பா வைக்கிற? ஆயமுடி தினுஷா மாதிரி பண்றேன்ட்டு இது பாட்டு ஒரு தினுஷா பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் சோ எம்பாரசிங். நான் உன்னை லைக் பண்றதுனால உன்னை சும்மா விடுறேன், இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான். அது வேற ஒண்ணும் இல்ல, யார் ரொம்ப கேவலமா நடிக்கிறா அப்படிங்கிற ஒரு போட்டியில கொஞ்சம் கிளாஷ் ஆயிடுச்சு. ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா திருவிழால காணா போன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது, இந்த துர்நாற்றம் வர மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது, ஓவர் ஆக்டிங் பண்ணி சீனே கெடுக்கிறது, இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த படத்துல பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்டா ஷூட்டிங் போகும்போதாச்சும் ஒரு வாட்டி கில்லி படத்தை போட்டு பாத்தீங்களா இல்லையாடா? கில்லி படத்தை இப்படி சல்லி சல்லியா நொறுக்கி வச்சிருக்கீங்க. இதுல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுல் மூவி எனக்கு எங்க தேடியுமே கிடைக்கல. இருக்கிற சீன்ஸை மேனேஜ் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சு வச்சிருக்கேன். அதுவே இந்த லட்சணத்துல இருக்குன்னா அப்ப படம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நீங்க பாருங்க. இவனுங்களே கில்ட்டாய் அந்த படத்தை டெலிட் பண்ணிட்டாங்க போல ஹார்ட் டிஸ்க்ல இருந்து. அதனாலதான் அந்த படம் யூடியூப்லயும் காணும், எதுலயும் காணும். ஒரு நாள் என் கையில அந்த ஹார்ட் டிஸ்க் அந்த படம் சிக்கிச்சு, மொத்தமா முடிச்சு விட்டுறோம்டா. டியர் மாண்டி, இது மட்டும் இந்த ஸ்ரீலங்காக்காரங்க பண்ணல. காஞ்சனா படத்தை கண்ட மணிக்கு எடுத்து வச்சிருந்தாங்க, தூள் படத்தை கக்கி வச்சிருந்தாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாஷா படத்தை ஒன் ஷாட் அப்படிங்கிற ஒரு பேர்ல துப்பி வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஞ்சனா வீடியோவும் இந்த பாஷா படத்துடைய ஸ்ரீலங்கன் ரீமேக்கும் நம்ம ஆல்ரெடி இருக்கு. வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் பல வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ஆல்ரெடி ரஜினி ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன பண்றது, இவங்களை கலாய்க்கவும் முடியாது, நம்ம ஏதாவது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அடுத்த ரோஸ்ட்ல சந்திப்ப மாட்டீஸ், கரெக்டா? நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. சாலா நீ யாருடா?